சுவாமி சரணம், சுவாமி சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்பா அவர்களுக்கும் ஒரு முக்கியமான அவசர தகவல். ஏன்னா தற்போது மகர ஜோதி தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தற்போது சுவாமிமார்கள் பெருவழியில் பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த பெருவழி பயணத்துக்கான சில கட்டுப்பாடுகள் தற்போது விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வருகிற 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் பொன்னம்பலமேட்டில் தெரியுது. அதுக்கு பெருவழி பயணத்துக்கான அனுமதிக்கப்படக்கூடிய நேரங்கள் தற்போது அறிவிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி மாலை 6 மணி வரை எரிமேலியில் இருந்து பெருவழி செல்வதற்கு அனைத்து பக்தர்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் வரக்கூடிய பக்தர்கள் பம்பா வழியாகத்தான் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை மட்டுமே காளைகட்டிலிருந்து பெருவழி செல்வதற்கும், அன்று காலை 10 மணி 14ஆம் தேதி 10 மணி வரை முக்குழியிலிருந்து பெருவழி செல்வதற்கும் அனுமதி தரப்பட்டுள்ளது. எனவே இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பெருவழி யாத்திரை அனைத்து பக்தர்களும் தொடங்குங்கள். அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். அதேபோல் 13ஆம் தேதி ஆன்லைன் தரிசன டிக்கெட் 35,000 பேருக்கு அனுமதி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் புக்கிங் 5,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி 30,000 டிக்கெட்டு ஆன்லைன் டிக்கெட்டும் 5,000 டிக்கெட்டு ஸ்பாட் புக்கிங் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதற்கு ஏற்றார்கள் உங்களுடைய பயணத்தை திட்டமிடுங்க. 13ஆம் தேதி முதல் நிலக்கல்லிலிருந்து பம்பைக்கு எந்த ஒரு வாகனத்தையும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. சரிங்களா? அரசு பேருந்தை, கேரளா அரசு பேருந்தை தவிர மற்ற எந்த ஒரு தனியார் வாகனத்துக்கும், அது சின்ன வண்டியாக இருக்கட்டும், 7 பேர் கொண்ட வண்டியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஏற்றி அங்கே இறக்கிவிட்டு வந்தாங்க. இனி 13ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உங்களுக்கான எந்த வாகனத்துக்கும் பம்பையில் அனுமதி கிடையாது என்று அறிவித்துள்ளார்கள். அதேபோல் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. என திருவாவரண பெட்டி வரக்கூடிய அந்த காலகட்டம் நடப்பதனால எல்லா பக்தர்களும் பம்பையில் தடுத்து நிறுத்தப்பட்டு மகர ஜோதி தரிசனம் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு மலையேற அனுமதிப்பாங்க. இதையும் மனதில் கொண்டு உங்களுடைய யாத்திரையை திட்டமிட்டு கொண்டு ஒரு திவ்ய தரிசனத்தை பெறுமாறு நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் குழு மூலிமா தெரியப்படுத்துகிறோம். பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும். சுவாமி சரணம், சுவாமியை சரணம் ஐயப்பா.